பிடித்த ஒரு அற்புதமான கலைஞன் விஜய் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் பொன்விழா ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய பலத்த ஒரு கரகோஷம் மூலியமாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகளை இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப அற்புதமாக சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மாவட்டம் செயலாளர் அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்கள், எனக்கு அன்பு தம்பி திலீப் ரொம்ப நல்லா தெரியும். திலீப் சொன்னார், இந்த மாதிரி தளபதியுடைய பிறந்தநாளுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க, நீங்கள் டெஃபரெண்ட்டாக வரணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னேன். ஸோ அதனால் அந்த விழாக்கு நேற்று நைட்டே நாங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஹிணி தேட்டரில் போக்கிரி படத்துக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கமலா தேட்டரில் துப்பாக்கி திரைப்படத்துக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணோம். ஒவ்வொரு தேட்டர்லையுமே அழகிய தமிழ்மானில் எல்லாமே ரீரிலீஸ் ரொம்ப பிரமாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவரையும் அந்த ரீரிலீஸில் ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கில்லி மட்டும்தான். அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாலும் அது கண்டிப்பாக தளபதி தான் பிரேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீரிலீஸ் படங்கள் அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில் என்கிட்ட கேட்டாங்க, சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ரசிகர்களின் ஒருவனாக தான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஒரு இதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தயவு செய்து வேண்டாம், உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள், குட்டீஸ்கள், அன்பு தம்பிமார்கள், உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் நிப்பாட்டி வேண்டாம். தொடர்ந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருங்க. உங்களை தூக்கி கொண்டாடுறதுக்கு அத்தனை ரசிகர்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ஏன்னா அவர் எப்போ ஒரு குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு நடிகனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அசைக்கவே முடியாது. அந்த வகையில் தளபதி விஜய் சாருக்கு ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தளபதி சார். இன்னும் 50வது பொன்விழா ஆண்டில் 75வது ஆண்டில் 100ஆண்டு விழாவும் இதைவிட சீரும் சிறப்புமாக நிறைய நலத்திட்ட உதவிகளோடு நீங்கள் தூக்கி வச்சு அதை கொண்டாடி அழகு பார்க்கணும் நம்ம எல்லாருமே அப்படின்றத சொல்லிட்டு, பொதுவாக அன்னைக்கு காலையில் கூட கமலா தேட்டரில் கேட்டாங்க, விஜய் சார் மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், விஜய் சார் மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க அப்பா மாதிரி யாரும் பேசுனதில்லை. நான் வேணா சர்ப்ரைஸாக பேசணுமா அப்படின்னு தேட்டரில் போய் பேசினேன். உங்களுக்காக பேசலாமா? என்ன தளபதி டான்ஸ்னா இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து கேட்டால் எப்படி அது தளபதி டான்ஸு? ஓகே, எஸ்எஸ்சி சார் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அதாவது சார், என் பிள்ளை இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன் சார். ஏன்னா அத்தனை தம்பிமார்களையும் தன் வசப்படுத்தியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா என் பிள்ளை விஜய் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாரு சார். அதை நான் எதிர்பார்க்கிறேன் சார். எனக்கு அவர் மட்டும் பிள்ளை இல்லை சார். இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஆளுமே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான். உண்மையிலே அவர் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு தகப்பனா நான் அந்த இடத்துல ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் காமெடியிலையும் கலக்கிறாரு, ஃபைட் சீக்வன்ஸ்லையும் கலக்கிறாரு. அவர் நினைச்சா எனக்கு உண்மையில ஆனந்த கண்ணீரே வருது சார். இன்னமும் நிறைய படங்கள் நடிக்கணும், எப்பொழுதும் அவருடைய ரசிகர்கள் நீங்க அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் கேட்டுட்டு அந்த பிள்ளையை ஆண்டவன் நிறைய கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு தோல் கொடுக்கக்கூடிய இந்த
bloody sweet sir அவர் bloody sweet. Thank you. நன்றி அன்பு தம்பி. நிறைய திரைப்படங்களில் மண்ணையும் மண்ணின் மைந்தனும் மண் சார்ந்த விஷயங்களையும் நிறைய பேசிட்டே இருப்பாரு. அது தளபதியே மேடையில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. தம்பி சவுந்தர் வந்து எப்பயுமே மண்ணை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே சவுந்தருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த தம்பி சவுந்தர் அவர்களை தலைவர் நமக்கெல்லாம் பிடிச்ச அவருடைய ரெக்வஸ்ட் கேப்டன் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அன்பு தம்பி தளபதியை வாழ்த்து பேசியிருந்தார். ஏன்னா எஸ்என்சி சாரே சொல்லியிருக்காரு, அதாவது நான் வந்து கேப்டனை வச்சு படம் பண்ணும் பொழுது சில சரக்கர்கள் என் பிள்ளைக்கான வளர்ச்சிக்கு படங்களாக இருக்கும் பொழுது கேப்டன் தான் நான் விஜய் தான் கூப்பிடுவேன். விஜய் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, என் பிள்ளையோட ஒரு படம் நீங்க நடிச்சீங்கன்னா டாப்பில் வந்துடுவாருன்னு என்ன ஏதுமே கேட்காம வந்து நடிச்சு கொடுத்து அடுத்த செகண்ட் நின்னாரு சார். அதான் சார் கேப்டன். ஸோ அதனால கேப்டன் அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இடத்துல நான் நிற்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க தளபதி வந்து தன் தகப்பனுடைய வளர்ச்சினால வந்து பெரிய ஆள் ஆயிட்டாருங்க. அது கிடையாது. என்னதான் தகப்பன் வந்து தோல்ல தூக்கி காமிச்சாலும் தன்னுடைய முயற்சியால் வந்தவன் அன்பு தம்பி தளபதி அவர்கள். அவர் இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எப்பவுமே என்னுடைய அன்பு தம்பிகளுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் விடைபெறுறேன். புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், தமிழக மக்களின் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தான். நன்றி. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பேரானந்தமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. என் அண்ணன், நம்ம தளபதி, நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பா ஒரு பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. கேக்கல நம்ம கொடுக்கிற வாழ்த்து அங்க நீலாங்கரை வந்து கேட்கணும். எல்லாரும் 1 2 3 ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. லவ் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேரானந்தமா இருக்கு. காரணம் என்னன்னா இந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலேயும் பயங்கர ஆசை. அந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலேயும் ஆசை வச்சிருக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜய் அண்ணா மேல. உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு. பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கு. இந்த பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு விஜய் அண்ணா. காரணம் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம். ஆனா அண்ணன் வந்து 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சதுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன், மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு. நல்லாவே கை தட்டலாம். நான் அடிக்கடி கை தட்டுங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜய் அண்ணா நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, அடுத்தடுத்து லாரி ட்ரெயின் ஃபிளைட்டா வந்துட்டே இருக்காங்க 2026க்கு. நான் மிகைப்படுத்தி பேசல. இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும்.
அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும். சும்மா கை கட்டக்கூடாது, சும்மா கத்தக்கூடாது. நீங்க கத்துறது ஆக்கப்பூர்வமா இருக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். இன்னைக்கு நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜய் அண்ணா வந்து பாலமுருகனுக்கு போன் பண்ணி விஷ் பண்ணணும். அவருக்கு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாராட்டு. நான் விஜய் அண்ணா பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலமுருகனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும். ஏன்னா ஒரு காரைக்குடியில பிறந்து இந்த சென்னையில வந்து இங்கெல்லாம் நாங்களும் தான், நானும் மதுரை உசிலம்பட்டி, இந்த சென்னையில வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ள டவுசர் கிழிஞ்சிருக்கு. ஆனா நல்லா சரிங்க, உண்மைதான். நீங்க நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசில இல்ல. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பெயின் இருக்கு, மிகப்பெரிய பெயின் இருக்கு. ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். பாலமுருகன் அண்ணன் காரைக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர், மாசம் ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன். அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு லவ் குடியில பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. லவ் பண்ணி கட்சியில சேர்ந்து ரசிகர் மன்றத்துல சேர்ந்து 25 வருஷமா மனுஷன் அப்ப இருந்து வருஷம் இந்த நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செய்யறதுக்கு இது 14வது வருஷம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி என் நண்பர் திலக்குக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை கூப்பிட்டது என்னோட நண்பன் திலக். அவருக்கு என் சார்பா நீங்க ஒரு வாட்டி கேட்கணும். திலக்கு தான் பாலமுருகனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவரை பத்தி சொன்னாரு. பொதுவா நம்ம நடிகர்கள் நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போட மாட்டோம். பணம் கொடுத்தா போவோம், ஈவெண்ட்டுக்கு போவோம், கமர்ஷியல் போவோம், அது வேற. இது வந்து அரசியல் மேடை ஆயிடுச்சுல, தமிழக வெற்றி கழகம் தானே. அப்ப நாங்க இந்த மேடையில நிக்கிறோம்ல, அப்ப யோசிப்போம், நிறைய யோசிப்போம். ஆனா நான் யோசிக்கல, என் பின்னாடி இருக்கிற எங்க அண்ணன் ஸ்ரீநாத்தோ ரோபோசங்கரனோ யோசிக்கல. எங்க சினிமா கலைஞர்கள எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க அண்ணன் விஜய்க்காக வந்து நிக்கிறோம் நாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சோ திலக் வந்து சொன்னாரு பாலமுருகனை பத்தி. நான் மதுரையில இருந்தேன், ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் 14 வருஷமா இந்த சென்னையில 4 தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அரவணைச்சு இன்ன வரைக்கும் அந்த நலத்திட்ட அதாவது 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சிகளா இருந்தா கூட கஷ்டம். ஒரு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றது கஷ்டம். ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இந்த பாலமுருகன் இந்த 4 தொகுதியும் அவர் வந்து கையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் சம்பாதிச்சு பணத்தையும் சம்பாதிச்சு விஜய் அண்ணா சொன்னதுக்காக, அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டெய்லி 150 பேருக்கு காலை உணவு கொடுக்கிறாரு, இந்த நலத்திட்ட உதவிகள் பண்றாரு. அவர் மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்க நீங்க எல்லாருமே அதுக்கு சமம். இப்ப கேட்டேன் நானு, இல்லைங்க நான் மட்டும் பண்ணலங்க, இங்க இருக்க எல்லாருமே காரணம் சொன்னார். அதுதான் பெருந்தன்மை. ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அது நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அந்த பாக்கியத்தை. அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையுமே சொன்னாரு. சோ பாலமுருகன் என்ன இப்ப கூட பாருங்க, அவர் வேலையில தான் பிஸியா இருக்காரு. என்ன கலச்சதுக்கு திலக்குக்கும் நண்பா நன்றி. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி நன்றி. உங்களுடைய தளபதி அன்பா சொல்ற மாதிரி நண்பா நம்பி அப்படின்பார்ல, அந்த மாதிரி உங்களை மாதிரி நானும் அவருக்கு ஒரு நண்பர். அதாவது 1993 அவருக்கு அப்போ 18 இயர்ஸ். அப்போ அவர் ஸ்டேட் பேங்க் காலனியில் தளபதியுடைய 19th பர்த்டே கொண்டாடுறோம். ஏன்னா 18th பர்த்டேக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் தெரியும், அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக வரும். அப்போ நானும் நடிகர் சஞ்சீவ், சீரியலில் நடிக்கிறாருல சஞ்சீவ், அவர் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கேக் வெட்டி கொண்டாடுறோம் அவரோட பர்த்டே. அப்போ நானும் சஞ்சீவ் சொல்கிறோம்,
இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. பல லட்சம் பேரோட உன்னோட ரசிகர்களோட கொண்டாடணும். அப்பதான் ஒரு படம் 2 படம் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. பட் லட்சக்கணக்கான பேர் அவரோட ரசிகர்கள் நீங்க அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க இது. என்ன பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 10க்கு 10 ரூம்ல நாங்க 3 பேர் தான் இருந்தோம். மாத்தி மாத்தி கேட்க வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி நாங்க கொண்டாடி இருக்கோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவரு சவுந்தரராஜன் சொன்னாரு, அவர் வந்து எக்ஸ்பிரசிவ் கிடையாது, விஜய் வந்து ரொம்ப சட்டில் அப்படின்னு. அது உண்மைதான். பட் ஆனா என்ன அப்படின்னா, அவரை நான் பார்த்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோவா அவர் எப்படி ஆவாரு, பேசவே மாட்டேங்கானப்பா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியாவே இருக்காரு, யார்கிட்டையும் வந்து இன்டராக்டே பண்ண மாட்டாரு. பட் என்ன பேசுவாரு, எப்படி இருப்பாரு, எவ்வளவு ஜாலியா இருப்பாரு, அவருக்குள்ள என்ன ஹியூமர் இருக்கு, அவருக்குள்ள என்ன ரசிகர் ஒரு கலைஞர் இருக்கிறான் அப்படின்றது நண்பரான எனக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரிதான் மற்ற எங்க காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, எங்க கூட படித்த பொண்ணுங்க, எங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அவர் டைலாக்லாம் பேசி நல்லா நடிப்பாரா அப்படின்னு. பட் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவா ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு. அவரோட உழைப்புக்கு, அவர் பண்ண சர்ப்ரைஸுக்கு, அவருடைய நல்ல மனசுக்கு நம்பர் 1 ஆகிட்டாரு. நம்பர் 1 இன்னைக்கு நம்பர் 1. நண்பர் சொன்னாரு 200 கோடி அப்படின்னு. அபிஷியலா எனக்கு தெரியும் அடுத்த படத்துக்கு 250 கோடி தளபதி சம்பளம். இன்னைக்கு சவுத்லயே அந்த அளவுக்கு சம்பளம். ஏன் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே சொல்றேன், இந்த சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சொல்லும் போதே புல்லறியுது. ஒரு மனிதர், ஒரு தலைவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு நண்பனா எனக்கு இருக்கிற பெருமையோட நீங்க தான் அதிகமா பெருமைப்படணும். என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நல்ல மகன், நல்ல நண்பன், நல்ல கணவன், நல்ல தகப்பன், நல்ல தலைவன். நான் எப்பவுமே கேட்பேன், எப்பமா இப்ப எம்ஜிஆர் ஆக போற அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் எப்படி கலராகி எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு நான் கலர் சொல்லல, தலைவரா எப்ப ஆக போற. நடிகன் ஆயாச்சு, ஹீரோ ஆயாச்சு, நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ஆயாச்சு, அடுத்து என்ன தலைவன் ஆகணும்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பாலமுருகன் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். போன வருஷம் ஜூலை 1ஆம் தேதி ஆவடியில இதே மாதிரி தளபதியுடைய பிறந்த நாள நலத்திட்டங்களோட அதுக்கும் நான் வந்திருந்தேன், புசியானந்தனும் வந்திருந்தாங்க. இதை சிறப்பா வந்து கொண்டாடணும். அப்போ புசியானந்தன் ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும்னு கார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அண்ணே, ஒரு மக்கள் இயக்கம் இயக்கம் இயக்கமா இருக்கிறது எப்போ கட்சியா மாற போகுதுங்க, அந்த நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எப்படி ஃபேன்ஸ், ரசிகர்கள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து ஆவலா இருக்காங்களோ அதெல்லாம் எப்போ வந்து இல்லை. ஏன்னா அவர் நம்ம கிட்ட எல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டார், திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார் தளபதி. ஸோ அதெல்லாம் எப்போ இது வந்து அந்த நல்ல செய்தியை சொல்ல போறீங்க, நானும் வெயிட்டிங்ல அண்ணா கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு நான் போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா உங்களுடைய தலைவர் தளபதி அழகா பிப்ரவரி மாசம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இனிமே நோ மோர் மக்கள் இயக்கம் கிடையாது, இனிமே அது வந்து தமிழக வெற்றி கழகம். இந்த கழகத்துல நானும் ஒரு அங்கம். ஸோ இனிமே நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பொறுப்பு, எல்லாருமே இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி இருக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு பக்கபலமா அட்லீஸ்ட் நம்ம பாலமுருகன் அண்ணன் அளவுக்கு, அதுக்கப்புறம் புசியானந்தன் அளவுக்கு செய்யலன்னா கூட நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்வோம். இன்னைக்கு இது வந்து ஒரு நான் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா, ரொம்ப பொறுப்போட இருக்கணும். இப்போ தளபதியோட நண்பன் அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எங்க போனாலும் எனக்கு அந்த ஒரு ஃபேஸ் தான் இருக்குது.
ஓகே, ஒரு நடிகை, ஒரு டைரக்டர், அதெல்லாம் ஓகே. என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா 70% தளபதி ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்போ எல்லா சேனல்ஸ்லையும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த நாளை ஒட்டி தளபதியுடைய ஸ்பெஷல் இது. ஏன்னா 50வது பிறந்த நாள். ஸோ ஒரு மனுஷன் 50வது வயசுல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு பெருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில இங்க நிக்கிறது வந்து இல்ல, ஒட்டுமொத்த பெருமையும் வந்து இல்ல. ஆக்சுவலா என்னன்னா அவரை இவ்வளவு பெரிய ஆளாக்குறது வந்து இல்ல ரசிகர்கள், நீங்க தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அவரு, நானு, எல்லாருமே, அவரை சேர்ந்த எல்லாருமே, அவர் குடும்பம் எல்லாருமே, அவருடைய நட்பு, நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்க நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா தளபதி என்ன வேணா செய்வார். அதுக்குதான் இப்ப அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பல விஷயங்கள் இன்ஃபேக்ட் என்னன்னா, நான் அண்ணன் சொன்னேன், அண்ணா அவரு இந்த கள்ளக்குறிச்சி அந்த சோகமான இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எதுவும் செலிப்ரேஷன் அது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப அமைதியா நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம் இல்லாம உங்க அன்பு மட்டும்தான் தெரியுது. இது எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா தளபதி? அவருக்கு ரொம்ப பிடிச்சதே சிம்பிளிசிட்டி. ஏன் அப்படின்னா, ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2-3 படம் நான் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கே வந்து என்ன அறியாம ஒரு திமிரு, நடிகர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தா என்ன அறியாம வருது. அதை கண்ட்ரோல் பண்றேன் நான். இப்போ நான் கேட்கிறேன், உனக்கு பந்தா பண்ண தெரியாதா, மாப்பு ஆடம்பரமா இருக்க தெரியாதா, அழுத்த தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஜஸ்ட் வந்து சிரிச்சாரு. ஸோ ஒரு மனிதன் வந்து நான் நிறைய பேரோட பழகிருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியில. பட் என்ன அப்படின்னா, ரொம்ப இயல்பா இருக்கிற ஒரு மனிதன். ரொம்ப இயல்பா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளா இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நிறைய நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர் சம்பாதிச்சு வச்சிருக்க இந்த பேரை அழகா வந்து நம்மளால முடிஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சு அவரை மேலும் மேலும் வந்து புகழ செய்யுது. இதுதான் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய நன்றிகள். தளபதிகளுக்கு இருக்கும் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். ஒரு நடிகரோட பிறந்தநாளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களை கொண்டாடுறாங்கனாலே அவர் மிகப்பெரிய தலைவன் ஆகிட்டாங்க உறுதியாகிடுச்சு. இந்த தலைவனாக தகுதி இன்னைக்கு இல்லை, அவருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அது கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். என்னைக்கு பாலவரன் அண்ணன் வந்து விஜய் அண்ணாவோட இணைந்து நலத்திட்ட உதவிகள் ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே அந்த தலைவனை உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு உடனே உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 51 மாநாட்டில் நானும் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அடைவேன். நலத்திட்ட உதவி மட்டும் இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாநாடாக தான் தெரியுது. ஸோ பெரிய வாழ்த்துக்கள் தான். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தளபதி விஜய் அண்ணாவோட 50வது பிறந்த நாள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட 50வது பிறந்த நாள் பொன் விழா. அது விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இந்த அம்பத்தூர், மாதாவரம், மதுரவாயில் அண்ட் ஆவடி, இந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், டிஷர்ட் அண்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு ட்ரைசைக்கிள் அண்ட் கேஸ் ஸ்டவ், அரிசி, சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கருவியாக நிற்கிறத நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். ஒட்டுமொத்த அந்த தளபதி அண்ணனை நேசிக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வினா நீங்கள் கேளுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தானே ஸ்டிக்கர் ஓட்டி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ ஸ்டிக்கர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிங்களா இப்போதுலேருந்து தமிழக வெற்றி கழகம்? இல்லை, அது வந்து இன்னைக்கு ஸ்டிக்கர் அரசியல் அதை தாண்டி ஒரு யார் பண்ணுறாங்கன்றது இன்னைக்கு தெரிய வைக்க வேண்டியது இருக்குது.
நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். இது விளம்பர அரசியலாக பார்க்கலாம், இல்லை இது யார் பண்ணுறாங்கன்றத நம்ம யாருன்றதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு இங்கே. அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விளம்பர அரசியல் அரசியல்னா விளம்பரம் வேணுமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விளம்பரம் வேணுங்க. விளம்பரம்ன்றது நியாயமான இல்லை. விஜய் சாருக்கு விளம்பரம் வேண்டாம், அரசியலுக்கு. இப்போ அரசியல் சார்ந்து சில நல்ல விஷயங்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு விளம்பரம் கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க விஜய் சார் அவ்வளோ பேச மாட்டார், எல்லாம் மௌனத்திலே சொன்னீங்க. ஆனால் வந்து அவர் பேச மாட்டாருன்னு சொல்லலை, மௌனத்திலே வந்து ஒரு பதில் சொல்வார் சொன்னீங்க. இல்லை தப்பாக புரிஞ்சுட்டீங்க. மௌனம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சத்தம். அவர் மிகப்பெரிய பேச்சாளர். எதை சொல்கிறேன்னா, நான் 25 நாள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுணவாக பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளேயே 1000 வாட்டி விவாதம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவார். அது கரெக்டாக இருக்குன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன், அவர் பேச்சாளர்ன்றதை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்கன்னு சொன்னேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி போனது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்களே சொன்னீங்க, அவங்களாம் ஏன் தரணும் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபேமிலிக்கே தரலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அங்கே வந்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. நிறைய விமர்சனம் எப்படி வருதுன்னா, குடிகாரங்களாம் போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, டேரெக்டாக அவங்கள போய் பார்க்குறாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு டாக்டர்ஸ்லாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்டு ஆக்டர்லாம் வரும்போது மற்ற பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள். இல்லை, அப்படி பாதிக்கப்படுறது உண்மையாக இருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மற்ற பேஷண்ட்டுக்கு. ஆனால் அவங்களும் மக்கள் தானே. ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க மக்கள் தானே. அவங்க அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பல வருஷமாக எல்லா கட்சிகளும், எந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோ எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வாங்கும்போது இதை நாங்கள் மது ஒழிப்போம், பூரண மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. ஆனால் கொண்டு வர மாட்டுறாங்க. அதுக்காக அந்த மக்களை பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த இறந்து போன குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது. நான் சொல்கிறது என்னன்னா, ஏன் பணம் கொடுக்கணும், மக்களோட வரி பணத்தில் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணுன்றதான் என்னோட கேள்வி. அதுக்காக நடிகர்கள் தளபதி அண்ணா விஜயா இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், அவங்க போய் பார்க்கறது மனிதாபிமானம். நம்ம ஊரில் ஒரு அவ்வளோ பெரிய டெத்து விழுந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கணும்னு தான் போகிறாங்க. அது தப்பு இல்லை. மது ஒழிக்கிறதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ அது மது ஒழிச்சிட்டோம்னா இன்னும் கள்ளச்சாரம் இன்னும் அதிகமாகும், இன்னும் நிறைய உயிர்ச்சேதம் வரும். அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல உங்கள் கேள்வி. மது ஒழிக்கிறதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? மது விலக்கு நீங்கள் சொல்கிறீங்க, கள்ளச்சாராயம் நிறைய உருவாகிடுமே. அப்படி கிடையாதுங்க. இது எப்போவுமே ஒரு தடுப்பூசி போடும்போது நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்குனாலும் ஒரு அழிவு வந்து தாங்க ஒன்று உருவாகும். ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி இருக்குங்க. அது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிகப்பெரிய ரொம்ப வருஷமாக ஊறி போய் கிடக்கு. இதை நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதுக்கு ஈடுகட்டுறது அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அதில் விளைவுகளும் வரும், நல்லதும் வரும். நல்லது நடந்தே தீரணுன்றதான் என்னுடைய நம்பிக்கை. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சது, நீங்கள் அதை வந்து யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க. உங்கள் தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவரும் அமைதியாக தான் போனார், மௌனமாக போனார். இதுவே மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்? இல்லைங்க, அதுதான் திரும்ப சொல்ல வரேன். அவருடைய மௌனத்துக்குள்ளே 1000 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பாக பேசுவாங்க. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு தம்பியாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கூட இருந்து பழகியிருக்கேன். அவரை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் பொறுத்திருந்து தான் நீங்கள் பார்க்கணும். தமிழக இது வரைக்கும் வந்து அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு அதிமுக, பாஜக எல்லாருமே சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கல. எந்த ஒரு விஷயம் வாயும் திறக்கல. அரசியல் ஆரம்பிச்சுட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்களும் மௌனமாக இருக்குமா? உங்கள் அரசியல் மௌனமாக இருக்குமா? அதான் காரணமா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு. மக்கள் இயக்கமாக இருந்தது ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. இது ஒரு குழந்தை, 6 மாத குழந்தை. இன்னும் நிறைய நாங்கள் கடக்க வேண்டியிருக்கு, நிறைய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. தொண்டர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியுமே ஒழிய ஆராய்ந்து பதில் சொல்கிற அளவுக்கு எனக்குமே அறிவு இல்லை. ஆனால் அது நல்லது நடக்கணுன்ற ஆதங்கம் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் இருக்கிற வேண்டிய தொகுதியில் இப்போது போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது இன்னும் எத்தனை வருஷத்தில் இன்னும் இது பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் மேலிடத்தில் பேச வேண்டியது. நான் தளபதி அண்ணனோட தம்பி, அவர் மேலே பாசம் வச்ச தம்பி. அரசியல் சம்மந்த கேள்விகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தலைவர், இங்கே இந்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசி முடிவு எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. வந்து கூட்டணி நான் அவர் கூட இருக்கிறதா பேச்சு எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல. நான் விஜயண்ணாக்கிட்டையும் எனக்கு கேட்கல. நான் அதை பற்றி பேசல. அப்போ எதுவுமே அரசியலில் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல.
பார்க்கலாம். நன்றி 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 மீடியாவுக்கும் நன்றி, காவல்துறைக்கு நன்றி. சந்தோஷமா போயிட்டு வாங்க.